ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக வந்து குப்பம் வில்லேஜ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்திருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மல்லப்பகொண்டா ஹில்ஸில் வந்து மல்லிகார்ஜுனேஸ்வரருக்கு வந்து ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க நியூ இயர்க்காக. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃபெஸ்டிவல் கிடையாது, நியூ இயர்க்காக வந்து சிறப்பு பூஜைகள் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் வந்திருக்கோம். அப்போ நம்மளுக்கு அந்த அவுட்டர் லைனை தெரிஞ்சுங்களா, அதுதான் மல்லப்பகொண்டா ஹில்ஸ். அதுக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போ இந்த ரோடு வழியாக உள்ள ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹில்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்க்கலாம். கோவில் திருவிழா எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நியூ இயர்ன்றதுனால ஃபுல்லாக எல்லாருமே வந்து ஷேர் ஆட்டோ, பஸ்ஸஸ்ஸு, ப்ரைவேட்டு காரு, 2 வீலர்னு எல்லாருமே வந்து ஹில்ஸுக்கு வந்துகிட்டே தான் இருக்காங்க. இன்றைக்கி வந்து மேலே வந்து பயங்கரமான ரஷ் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா போலீஸ் செக் போஸ்ட் வேறு போட்டிருக்காங்க. ஷேர் ஆட்டோஸ் நிறைய போயிட்டு வந்துகிட்டே இருக்குது க்ரௌடு. அது இல்லாமல் நிறைய 2 வீலர்ஸு, கார்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக மலை ஏறிட்டு தான் இருக்காங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. வாங்க அது இல்லாமல் இன்றைக்கி விசேஷமான நாளாக நியூ இயர்க்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே சிவனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் இந்த கிளைமேட் சில்னஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹில்ஸ் ஏறுறது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக எல்லாருமே வந்து போயிட்டே இருக்காங்க மலைக்கு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. வாங்க நம்ம அப்படியே வந்து போகலாம். போகிற வழியில் வந்து கடைசி ஏர்பின் பெண்டுக்கு 2 ஏர்பின் பெண்டுக்கு முன்னாடியே வந்து பைக் பார்க் பண்ண சொல்கிறாங்களாம். ஏன்னா மேலே ஃபுல் க்ரௌட் ரஷ்ஷாக இருக்குன்னுட்டு. வாங்க அப்படியே நம்ம பார்த்துட்டு போகலாம். பார்த்திங்கன்னா எல்லாமே பைக்கர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஃபுல்லாக எல்லாமே பைக்கர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய பைக்கர்ஸும் வந்திருக்காங்க நியூ இயர்க்கு. அது இல்லாமல் இது இன்னொன்று என்னென்னா, இது 3 மாநிலம். நம்ம சவுத் இந்தியன் இருக்குது இல்லைங்களா, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுத் இந்தியனில் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் இந்த 3 மாநிலத்துக்கும் நடுவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹில்லு. ஸோ அந்த ஹில்லு வந்து இது சென்டர் பாயிண்டில் இருக்கிறதுனால இந்த ஹில்லுக்கு வந்து நம்மளுக்கு எந்த சைடு பார்த்தாலுமே உங்களுக்கு ஆல்ரெடி நான் முன்னாடியே போட்டிருப்பேன், எந்த சைடு தமிழ்நாடு, எந்த சைடு ஆந்திரா, எந்த சைடு கர்நாடகா இருக்குன்னு இந்த ஹில்லை ரெப்ரசன்ட் பண்ணி உங்களுக்கு போட்டிருப்பேன் டாப் ட்ரோன் வியூவில். அந்த மாதிரி இந்த 3 மாநிலத்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த கோயிலுன்றதுனால 3 மாநிலத்துக்காரும் சரிசமமாக வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு இந்த சிவனை வந்து கொண்டாடுவாங்க. பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பைக் பார்க் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா. அது இல்லாமல் இன்னும் 2 ஏர்பின் பெண்டு நம்ம நடந்து தான் போனோம். ஃபுல்லாக அந்த 2 ஏர்பின் பெண்டு ஃபுல்லாக வந்து காரு, பைக்கு, ஷேர் ஆட்டோஸு எல்லாமே நிப்பாட்டியிருப்பாங்க. அது இல்லாமல் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸும் நிறைய வந்து விட்டுட்டு போயினே இருக்கேன். அது இல்லாமல் டிராஃபிக் போலீஸ் வந்து நிறைய ஃபுல்லாக போட்டிருக்காங்க அங்கங்கே வந்து ஏர்பின் பெண்ட்ஸில் வந்து எதுவும் டிராஃபிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே மெதுவாக உள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து தேங்காய், பூ, பழம் சாமிக்கு வாங்கியாச்சு. அதனால் நம்ம அப்படியே உள்ள நேராக சாமி கும்பிட போயிடலாம். அது இல்லாமல் வந்து இந்த கடையெல்லாம் என்ன போட்டிருக்காங்க, எப்படி இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி எப்படி இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் மலை மேலேன்ட்டு. நீங்கள் மற்ற நாள் வந்து எல்லார் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஜஸ்ட்டு எம்டியாக இருக்கும். அப்படியே நீங்கள் சிவனை வந்து பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறி அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி தானே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா இங்கே வந்து க்யூ போட்டிருக்காங்க இல்லைங்களா, இந்த கம்பியில் நின்று தான் நம்ம உள்ள க்யூக்கு நடந்து போகிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா அங்கேயுமே வந்து செக்யூரிட்டி கார்டு நிற்கிறாங்க. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக க்ரௌடு ஏறப்போகுது. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே க்யூவில் போய் நின்று நடந்து போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ க்யூவில் வந்து நின்னாச்சு. இங்கே வந்து தேங்காய் உடைச்சாச்சு. அது தேங்காய் உடைக்கிற இடம் வந்து நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் அந்த இடத்தாண்ட. வாங்க நம்ம அப்படியே மெதுவாக க்யூவில் நடந்து போகலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. நம்ம இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் நடந்து அப்படியே க்யூக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். சிவன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற மூலவரை நான் சிவனையும் நான் காட்டுறேன். பயங்கரமான காற்று வீசுது ஃப்ரெண்ட்ஸு. சுத்தமாக வெயிலே இல்லை. அதுவும் கிளைமேட் சில்னஸ்க்கு சூப்பராக இருக்குது. స్వామి
வெளியே வர உற்சவர் சிவனை பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம கையால் பாலபிஷேகம் பண்ணுறதுக்காக இங்கே தனியாக ஒரு சிவலிங்கமும் வச்சுருக்குறாங்க. அது சிவலிங்கத்துக்கு பாலபிஷேகம் ஃபேமிலியோடு வந்து எல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூலவரான சிவ மல்லிகார்ஜுனரை பார்க்கலாம் வாங்க. ஓகே, எல்லாருக்குமே வந்து நந்தி தேவர் சிவபெருமான் தரிசனம் கிடச்சிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளேட் வாங்கிட்டு அப்படியே பிரசாதம் வாங்கிட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுட சுட வந்து நம்மளுக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்கியாச்சு வெஜிடபிள் ரைஸை. அது இல்லாமல் கூடவே சக்கரை பொங்கல் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஸ்வீட்டுன்னுட்டு. ஓகே, வெஜிடபிள் ரைஸு சக்கரை பொங்கல் வாங்கியாச்சு. நம்ம அப்படியே இங்கே ஓரமாக நின்று சாப்பிட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா கோயில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது மலை மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌடு நின்றுட்டு இருக்காங்க. நானும் நிற்கும் போது இவ்வளோ க்ரௌடு தான் ஃப்ரெண்ட்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த க்ரௌடில் தான் நின்று வந்து நம்ம சாமி தரிசனம் பார்த்தோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம க்யூவில் நின்று சாமி பார்த்துட்டு வெளியே வரத்துக்கு 1 hour பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு தான் வராங்க. 1 hour பிடிக்கும். ஒரு 45 minutes 50 minutes ஆகிடும், அவ்வளோதான். சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. வாங்க, இப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த சின்ன மலை குன்று மாதிரி இருக்கும், இது மேலே ஏறி போய் நம்ம பார்த்தா தான் வந்து நம்மளுக்கு அந்த 3 மாநில வியூவும் தெரியும். இது கோயில் தேர் பார்த்தீங்களா, இதுதான் கோவிலோட தேர். இப்போ வந்து நியூ இயருக்குன்றதுக்கு ஸ்பெஷல் பூஜை தான் வச்சுருக்காங்க. ஆனால் திருவிழா கிடையாது. திருவிழா டைமில் இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இங்கே மகா சிவராத்திரி வந்து சிறப்பாக கொண்டாடுவதாக சொல்கிறாங்க. அதுவும் வர February 15th வந்து மகா சிவராத்திரி. நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த மல்லப்பகுண்டா மலையில் வந்து சிவராத்திரியை பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக எல்லாம் போயிட்டுருக்குறாங்க. எல்லாம் க்ரௌடாக இருக்குன்னு நம்ம ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கோம். ஆப்போசிட்லன்னா இது செகண்ட் ரூட் மாதிரி இருக்குது. கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். அது சைடு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், இது கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். ஆனால் நம்ம இந்த வியூஸ் பாயிண்ட் எல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு போகிறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாக எல்லாமே ஃபாரஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மலையை சுற்றி 3 பக்கமும் ஃபாரஸ்ட் தான். சின்ன சின்ன வில்லேஜ் இருக்கும், ஆனால் வந்து ஃபாரஸ்ட் தான், டீப் ஃபாரஸ்ட். இந்த சைடு வந்து கர்நாடகா தமிழ்நாடு ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட்டு. இந்த சைடு ஆந்திர பிரதேசம் ஃபாரஸ்ட்டு தான், ஆனால் கொஞ்சம் அப்படியே வில்லேஜும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படின்னா ஒரு சென்டர் பாயிண்டில் இருக்குது இந்த மலை. அதனால் வந்து 3 மாநிலத்துக்காருமே வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்னு ஏபி கேஏ இந்த 3 வெஹிக்கிள் தான் அதிகமாக பார்க்க முடியும். கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் இந்த 3 வெஹிக்கிள் தான் அதிகமாக எங்கே பார்த்தாலுமே அதிகமாக பார்க்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் மேக்ஸிமம் வந்து ஆந்திர பிரதேஷ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்க்க முடியுது. இங்கே லோக்கல் கைஸ்லாம் நிறைய வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அந்த மலை குன்று மேலே ஏறி வந்தீங்கன்னா இங்கே ஒரு சிவலிங்கம் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் திரிசூலமும் வச்சுருப்பாங்க. அந்த வந்து திரிசூலம் வந்து இப்போ கொஞ்சம் விழுந்துட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா அவர் கைப்பிடிச்சாரதில்ல, அது விழுந்துட்டு இருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிவலிங்கம். அந்த திரிசூலம் வந்து இதுக்கு முன்னே நாங்கள் வந்திருந்தோம். அப்போ வந்து அந்த திரிசூலமும் ஃபோட்டோ எடுத்திருப்போம். அந்த திரிசூலத்தோட ஃபோட்டோ அந்த சைடில் போகிறோம், பார்த்துக்கோங்க. இப்படி தான் நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பக்கத்தில் இங்கே வந்து பார்த்தா வியூ பாயிண்ட்டு சூப்பராக தெரியும். பார்த்திங்கன்னா எந்த சைடு வந்து தமிழ்நாடு, எந்த சைடு கர்நாடகா, எந்த சைடு ஆந்திரான்ட்டு வந்து லாஸ்ட் டைம் வந்து என்னோட பைக் ரைடு வரும்போது நான் அப்போ ஷூட் பண்ண வீடியோ இருக்குது. அதோட ஒரு சின்ன கிளிப் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு இதில் ஆட் பண்ண பாருங்களேன். அவர் வந்து உங்களுக்கு சொல்லுவார் எந்த இடத்தாண்ட வந்து இந்த மலையை பார்த்திங்கன்னா இந்த மலை ஃபுல்லாக மூடிட்டு இருக்கு. அவர் இந்த மலை இருக்கு இல்லையா, இந்த மலைக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு, இந்த மலைக்கு இந்த பக்கம் கர்நாடகா, இப்போ நம்ம இருக்கிறது ஆந்திரா. கேட்டிங்களா? இப்படி தான். அது இல்லாமல் நாங்கள் வந்தது வந்து ஆகஸ்ட் மந்த்து. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பளிச்சுன்னு இருந்துச்சு, க்ளவுடு அந்த இது எதுவுமே இல்லை, பக்காவாக இருந்துச்சு, க்ரீனிஷாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து மிஸ்ட் கவர் ஆகிட்டு இருக்கு, ஃபாகு. அதனால் நம்மளுக்கு வந்து விசிபிளாக தெரியல. அந்த வீடியோவில் நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னுட்டு. ஓகே, இங்கே ஒரு சிவபெருமான் இருக்குது. நம்ம இங்கே இருக்கிற சிவபெருமானையும் வணங்கிட்டு போகலாம். இங்கேருந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். டிராஃபிக் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். ஃபுல்லாக டிராஃபிக்கு. அது இல்லாமல் நிறைய உள்ளே வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா, 4 வீலர் 2 வீலர் எல்லாமே அந்த ரோட்டில் ஃபுல்லாக அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அப்படியே மேலே நம்ம கீழே இறங்கி போகலாம். பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம், எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. நம்ம முன்ன ஸ்டெப்ஸில் ஏறாமல் அந்த ஒத்தடி பாதை மாதிரி சைடில் ஏறணும் பார்த்தீங்களா. ஸ்டெப்ஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம இப்படி இறங்கி கீழே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஈஸியாக ஏறுற மாதிரி தான் இருக்கும். அப்படியே நான் கடைங்களெல்லாம் காட்டுறேன், அப்படியே நீங்கள் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நிறைய கடைங்க இருக்கும் ஃபுல்லாக. எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்கும்.
ஃபைனலாக நாமளும் ஐஸ் தாத்தா கிட்ட ஐஸ் வாங்கியாச்சு. 10 rupees தான். ஓகே, ஐஸ் தாத்தா கிட்ட ஐஸ் வாங்கிட்டோம். அப்படியே நம்ம மெதுவாக போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ் தாத்தாவை ஃபாலோ பண்ணி தான் நம்ம அப்படியே இந்த ஹில்ஸுக்கே வந்திருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோயிலுக்கு வந்து ராஜ கோபுரம் கட்டுறதுக்காக இங்கே வந்து பக்கத்துலேயே ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. நான் காட்டுறேன். இங்கே தான் வந்து கோயிலுக்கு வந்து இந்த ராஜ கோபுரம் மாதிரி கட்ட போகிறாங்களாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் வெளியே கோபுரம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ராஜ கோபுரம் கட்ட போகிறாங்களாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பலகாரம்லாம் சுட சுட சுட்டு அப்படியே போட்டிருக்காங்க. ஜிலேபி சுட்டு அப்படியே ஜீராவில் அமுக்கி வைக்கிறாரு. எல்லாம் ஃபுல்லாக எல்லாமே கடைங்கள்லாம் இருக்குது. பொரி எல்லாமே திருவிழாவுக்கு வந்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணாமல் வாங்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான் இது எல்லாமே. எல்லாருமே திருவிழான்னு வந்தாங்கன்னா இந்த மிக்சரு, ஸ்வீட்டு, பொரி எல்லாமே கண்டிப்பாக வாங்கிட்டு போவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இன்னும் அந்த குழந்தைங்களுக்கு கிட்ஸுக்கு தேவையான அந்த பலூனு இது எல்லாமே இருக்குது. அப்படியே சும்மா அப்படியே பார்த்துட்டு போகலாம் வாங்க. ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுக்கப்புறம் நம்ம மலைக்கு விட்டு கீழே இறங்கி நம்ம அவுட்டரில் ஃபாரஸ்ட் கிட்ட வந்து காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஃபாரஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சிவலிங்கம் தெரியும் மலை மேலே. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கூம்பு மாதிரி இருக்குங்க சிவலிங்கம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த பீப்பிள் போயிட்டு வந்துட்டு அப்படியே மெலிசாக தெரியுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம போயிட்டு வந்தோம். நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம இப்போ கிருஷ்ணகிரி வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். இங்கே போகிற வழியில் இந்த காட்டுக்கு நடுவில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். ஸோ அது ரொம்ப விசேஷமான கோயிலுன்றாங்க. வேப்பனப்பள்ளி கிட்ட கொஞ்சம் முன்னாடி அந்த ஃபாரஸ்ட் எண்டில் இருக்குது, நம்ம தமிழ்நாடு ஃபாரஸ்ட் எண்டில். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஆஞ்சநேயர் கோயிலை காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். Yeah.